ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன ஹாட் பாக்ஸில் ஒரே பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, சுவாச பிரச்சனைகளை தீர்க்கும் சூப்பரான ஆட்டு நுரையீரல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது மட்டன் லங்ஸ் அது தாங்க இன்றைக்கி 3 வாங்கிட்டு வந்தாங்க. மக்கள் தொகை பெருசு. அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ நம்ம குட்டி, அவங்க குட்டி, அம்மா, அக்கா, மாமா, ஹஸ்பண்ட் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். ஸோ அதனால் ஒரு 3 வாங்கிட்டு வந்தாங்க. இது நான் தான் க்ளீனிங் ப்ராசஸ், நான் தான் க்ளீன் பண்ணேன். இதை எப்படி அப்படின்னா, இந்த பைப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த நுரையீரல் நல்லா வீக்கமாக வீங்கிக்கிட்டே போகும். இப்போ நம்ம அந்த ப்ராசஸ்லாம் பண்ணல. இது அப்படி க்ளீன் பண்ணணும், சுடு தண்ணிலாம் ஊற்றி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கிட்டு அப்படியே எடுத்து இப்போ நம்ம இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி போட்டுட்டு அந்த பைப்பு மாதிரி வருது பாருங்கள், அதை என்ன பண்ணுங்கள், நீட்டாக இந்த குடல்லாம் கட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு நல்லா சூப்பராக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டு தான் இப்போ உப்பு மஞ்சள் போட்டு இதை நான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா இந்த லங்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி பைப் மாதிரி இருக்குது பாருங்கள், அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இப்போ இதை நம்ம செய்கிறதுக்காக குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாக அருமையாக டேஸ்ட்டாக செய்யலாம். ஐயோ எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க கூட இதை வாங்கி டப்புன்னு செஞ்சிடலாங்க. அப்படி டப்புன்னு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு இது வரைக்கும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம்னா என் அண்ணன் ஞாபகம் வந்துடுதுங்க. இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால குக்கரில் வச்சாச்சு. குக்கர் வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை ஊற்றி விருப்பமான எந்த எண்ணெய்னாலும் அதை ஊற்றி முடித்த உடனே அம்மா தான் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்பைசஸ்லாம். அந்த இலை போட்டுக்கிட்டாங்க, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒன்று நம்ம யூஸ்வலாக போடுவோம், போடாமல் இருப்போம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. நான் அந்த க்ளீன் பண்ணி கொடுத்த ப்ராசஸ் மட்டும்தான் நம்மளுது. இப்போ அப்படியே ஒரு மசாலாவாக போட்டுட்டு அடுத்தது அம்மா சூப்பராக சமைக்க போகிறாங்க. குக்கரில் ஒரு 5 விசில் விட்டாங்க. 5 விசில் விட்டதும் அப்பா வீடு ஃபுல்லாக ஒரே பயங்கரமான வாசனை. அதாவது மட்டன்லேயே இருக்கக்கூடிய மிகவும் கம்மியான விலை எனக்கு தெரிஞ்சு ரத்தம், அதுக்கப்புறம் இந்த நுரையீரல். ஸோ இது 100 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பீஸு. ஸோ இப்போ அந்த மசாலா எல்லாமே போட்டதும், ஸ்பைசஸ்லாம் போட்டதும் சூப்பராக நம்ம அம்மா வெங்காயம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவாங்க. ஸோ எப்போவுமே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா உப்பு போட்டுக்குங்க. கல் உப்பு போட்டு அதை நம்ம வதக்கும் போது டக்குன்னு நமக்கு அது சீக்கிரம் வதங்கி வந்துடுது. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் உப்பு போட்டு இப்போ அம்மா வதக்கிடுறாங்க. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிப்பாங்க. காரசாரமாக வேணும் அப்படின்னா நம்ம இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அம்மா இது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கங்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பெப்பர் போட்டு இறக்கிடுவாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்க பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நல்லா அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சுங்க. இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கி வருது பாருங்கள். இப்போ வதங்கி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறக்காமல் போடுங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா அதுதான் அந்த வாசனை ரொம்பவுமே நல்லா இருக்குமே கூட. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு தான் அடுத்தது என்னங்க, மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் நாங்கள் போடுறோம். அம்மா எப்போவுமே இந்த கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ தெரியல, அது பிடிக்கல அப்படின்வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு மிளகாய் தூளே அவ்வளோ அருமையாக இருக்கும், நீங்கள் தான் அதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு எங்களை திட்டுவாங்க. ஆனாலும் அது போட்டால் ஒரு டேஸ்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் ஆட் பண்ணுவேன். அம்மாவுக்கு அது பிடிக்காது. அதனால் அம்மா அன்றைக்கி சமைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அம்மா அந்த கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே போடலை. வெறும் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே போட்டு இப்போ நான் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். மிளகாத்தூள் போட்டு நல்லா சூப்பராக, மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அம்மாவோட கைமணம், கைப்பக்குவம் எல்லாமே அடி தூளாக தான் இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்க தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் அந்தளவுக்கு காரமும் இருக்காது. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால அம்மா எப்போவுமே இப்படி தான் இருக்கும்.
என்னடா ஆரம்பமே வந்து இங்கே சட்டி காலி அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். நான் அதை எடுத்து என்ன பண்ணேன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிட்டேன். எல்லாம் வந்து வீடியோக்காக ஒரு வித்தை காட்டணும் இல்லையா, அதனால் நானும் என்ன பண்ணேன்னா மற்ற நேரம் வந்தால் குக்கரோட தூக்கிட்டு போய் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்ருவோம். சரி வீடியோ எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிட்டேன். அதுக்கே எங்கள் அக்கா சொன்னால் ஹாட் பாக்ஸ் நீ தாண்டி கழுவி வச்சுட்டு போகிற அப்படின்னா, சரி ஓகே வீடியோக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு ஹாட் பாக்ஸுக்கு மேலே நல்லா பெப்பர் போட்டு அந்த சோம்பும் பெப்பரும் அம்மா வந்து வறுத்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அதை தான் குழம்பு நிறுத்திட்டு ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டு தூவி விட்டுருவாங்க. அடுத்ததாக அது குழம்பு நல்லா கலந்துனோடனே இது மேலே வந்து நல்லா மல்லித்தூளும் கருவேப்பிலையும் போட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மண்ணீரல். ஸோ இந்த மண்ணீரலை தனியாலாம் போட்டு வேக வச்சு அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த நம்ம எப்போவுமே நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கும் போதே நீங்கள் வந்து அந்த மண்ணீரலை என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே போட்டுடலாம். மண்ணீரல் சாப்பிட்றவங்களுக்கு ரத்த குறைபாடு இருக்குது, எனக்கு ரொம்ப அனிமிக்காக இருக்கேன் அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் மறக்காமல் இந்த மண்ணீரல் வாங்கிட்டு வந்து இந்த ஆட்டு மண்ணீரல் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. நிச்சயமாங்க நம்ம ப்ரெக்னென்சி டைமில் இல்லை திடீர்னு ஏதோ என்னோடய உடம்புல வந்து ரொம்ப அனிமிக்காக இருக்கேன், எனக்கு வந்து ரத்தம் இல்லை அப்படிங்கிறவங்க மறக்காமல் டாக்டர்ஸே சொல்கிறது மண்ணீரல் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு தான். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணீரல் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாங்க. ஸோ நம்மளோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் மஞ்சுமா விலாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சூப்பராக க்யூட்டாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே முடிஞ்சால் இந்த நுரையீரல் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு அழகான அன்பான ஒரு ஹைப்பை மட்டும் கொடுத்துருங்க மக்களே. எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத சொல்லுங்கள். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இட்லி தோசை ரெண்டுமே அன்றைக்கி போட்டிருந்தாங்க வீட்டில். ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு தோசை சைக்கோ, அதனால் நமக்குன்னு தனியாக ஒரு 4 தோசையை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி பெரட்டி அடித்து சாப்பிட்டா தான் சண்டே ஆஹா அருமையான ஒரு சண்டே அப்படிங்கிற மாதிரி நமக்கு போகும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஹைப்பை மட்டும் கொடுத்துருங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பபாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் மக்களே. எப்போவுமே எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்களே பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். பபாய், டேக் கேர்.